ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. அன்பான ஆத்ம சாதர்கள் உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய இனிமையான இரவு வணக்கங்கள். மகான் சுப்பிரமணியர் ஞான தந்தை, நமது ஞான குரு, நமது மகா குருவான அகஸ்தியருடைய குருவாக ஞானத்தை வழங்கி அகஸ்தியருக்கும் அருளிய அந்த ஞான உபதேசத்தை நாமும் உள்வாங்கிக் கொள்ள சுப்பிரமணியருடைய ஞானத்திலே இன்று இணைந்து கொள்வோம். ஆரப்பா இம் என்ற மௌனத்தாலே பல்லாயிரங்களாண்டு படையலாச்சி, ஆரப்பா நவசித்தரது தானாச்சி, அருளான மறை நான்கு அதற்குள்ளாச்சி, நேரப்பா நிஷ்டையோடு சமாதியாச்சி, நீநிலத்தில் உயிர்களுக்கெல்லாம் அதுவா ஆச்சி, மேரப்பா மேருவென்று அதற்கு பேராம், விஞ்சை என்றும் ஞானம் என்றும் அதற்கு பேரே. அப்போ இம் என்ற மௌனத்தில், இம் என்ற வார்த்தை என்று சொல்லக்கூடிய அந்த ஓங்கார நாதம் என்று சொல்லக்கூடியதனுடைய அடிப்படையை கொண்டுதான் அனைத்து உயிர்களும் இங்கு தோன்றியது. அந்த இம்முக்குள்ள என்ன இருக்குன்னா, அந்த 10 விதமான நாதம் என்று சொல்லக்கூடிய அந்த ஓங்கார நாதத்தினுடைய இயக்கத்தை வைத்துதான் இங்க பிரபஞ்ச ரீதியான இயக்கத்தை உருவாகும். இம்மிலிருந்து தான் பஞ்சபூதங்கள் வருது. பஞ்சபூதங்கள் வர்றதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஜீவராசிகள் அனைத்தும் வருது. அதைத்தான் நம்ம அகாரம், உகாரம், மகாரம் என்று 3 தத்துவங்கள்ல நாம அந்த அடிப்படையில தான் நம்ம உடல் உருவெடுத்து இந்த உலகுக்கு வந்துடும். ஆ உ மா, மாவை தான் நம்ம இம் என்று இயக்கத்துக்கு சொல்றோம். அப்ப ஆ என்றால் சூரியன், ஊ என்றால் சந்திரன், மா என்ற அக்கினி. அந்த அக்கினியை தான் நாம பிரபஞ்சத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடியதா இருக்கு. அப்ப சூரியன், சந்திரன், அக்கினி, நட்சத்திரம், ஆகாயம், காற்று, நெருப்பு, பூமி, நீர், இப்படி 9 விதமான தோற்றங்களுக்கு காரணமாக இருப்பது இந்த ஓங்காரம் எனும் இம் சொல்லக்கூடிய பிரணவம். அப்ப இந்த அகாரம், உகாரம், மகாரம் என்று சொல்லக்கூடிய இதெல்லாம் இணைந்த ஒரு இயக்கமாக இருக்கக்கூடியது எல்லாமே அது மறைபொருளாக சீக்ரெட்டாட்டு இருக்கக்கூடியது. ஆ என்ற சக்தியும், ஊ என்ற சக்தியும், இம் அல்லது மா என்ற சக்தியும் சீக்ரெட்டான நிலையில் இருக்கிறது. இந்த சீக்ரெட்டாக இருக்கக்கூடியதுல இந்த ஆவும் ஊவாக இருக்கக்கூடிய சக்தி இம்முல ஒன்றிணைந்தரணும். அப்படி இம்முல ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய மௌனம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இம் எனும் சக்தியை அதை கொண்டு வாசியாக ஏற்றி அதை தியானம் செய்யும் போது எல்லாம் சித்தி ஆகும் அப்பா. எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும்? சித்தி ஆகும் அப்பான்னு சொல்றார். இப்ப சித்தின்னா என்ன? நிறைய பேர் நம்ம கேட்போம் இல்லையா? அகஸ்திய மகானுக்கு சுப்பிரமணியர் என்ன கொடுப்பாரு? நீ இம் எனும் பிரணவத்தை, அந்த சூட்சமா இருக்கக்கூடிய பிரணவ நாதத்தை வாசியாக நாம் எடுக்கக்கூடிய அந்த வாசின்னு சொல்லக்கூடிய வாசி கிரியா என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியை இம் என்று சொல்லக்கூடிய நாத சக்தியை தான் எடுக்கிறோம். அந்த நாதம் தான் பிரபஞ்ச சக்தியாக நமக்குள்ள இருக்குது. அப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம மேலே ஏற்றி இறக்கும் போது அந்த நாத சக்தியான அந்த இம் எனும் சக்தி எனும் வாசியை தான் நம்ம என்ன செய்யறோம்? மேல் நோக்கி ஏற்றுறோம். அப்படி ஏற்றும் போது தான் எல்லாம் சித்தியாகும். சித்தின்னா
நம்முடைய ஞான மார்க்கத்தில் கொடுக்கக்கூடிய சித்தி என்பது சக்தின்னு அர்த்தம். சித்தி முக்தி என்ற நிலை 2 விதமான நிலை இங்க சொல்லப்படுது. சித்தி என்பது இந்த சக்தி ஒவ்வொரு சக்கரங்கள் வழியாக முன்னிலைப்படுத்தி மேல் நோக்கி வரும்போது ஒவ்வொரு விதமான அந்த லோகங்கள் ரீதியான ஆத்மாக்களோடு அல்ல அது ரீதியான உள்ள சக்தியோடு நமக்கு ஒரு தொடர்பு ஏற்படும். இப்போ மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி வரையிலும் உள்ள ஒவ்வொரு தளத்துக்கும் நம்ம சக்கரத்துக்கு இணையான ஒவ்வொரு லோகங்கள் இங்கே இருக்குது. அந்த ஒவ்வொரு லோகங்கள் என்ன, ஒவ்வொரு ஆத்மாக்களுடைய லேயர் இடங்களாக அது சூஷ்மத்தில் இருக்குது. அப்படி இருக்கக்கூடியதோடு நமக்கு ஒரு தொடர்பு வரும். அப்போ அங்கே வரும்போது என்ன நடக்கும், ஒவ்வொரு தளங்களும் என்ன இருக்குது, இந்த உடலில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் அடிப்படையில் இந்த பூமியில் ஒவ்வொரு லேயராக ஸ்டெப்பாக போகுது. அந்த லேயரில் இருக்கக்கூடிய எல்லாருமே எந்த நிலையில் உள்ளவங்க, இந்த உலக இன்பங்களை அனுபவிச்சு மீண்டும் அனுபவிக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாகி வரக்கூடியவங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் நிலைகளை வரக்கூடியவங்களுடைய அந்த இதில் தொடர்பு ஏற்படும் போது நிறைய ஆத்மாக்களுடைய இணைப்புகள்லாம் வந்து அவங்க எல்லாருமே நமக்கு சூஷ்மத்தில் பலவிதமான நம்மளுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி தருவதற்கான ஒரு சப்போர்ட்டாட்டு மாறுவாங்க, இருப்பாங்க. இப்போ நாம் எப்படி ஸ்தூலத்தில் இருக்கோம், நம்ம எல்லாம் ஒரு 10 பேர் சேர்ந்தா ஒருத்தர் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி அப்படி அது ஒரு எல்லாத்தோட ஒரு இணைப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஸ்தூலத்தில் பண்ணுறது மாதிரி சூஷ்மத்தில் இதே போல் இருக்குதான். அப்படி சூஷ்ம ரீதியாக கிடைக்கக்கூடிய ஆத்மாக்களுடைய உதவி தான் சித்தி என்று சொல்லப்படுது. ஒவ்வொரு சித்தி நிலைகள் கிடைக்குது. யோகத்தில் உள்ள சித்தி சொல்லக்கூடிய அஷ்ட சித்திகள் என்பது அது வேற. அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த அந்த சூஷ்ம நிலையில் உள்ள ஒளி உடல் அடையும் முன்னாடி கிடைக்கக்கூடிய நிலைகள். இந்த சித்தி முதல் நிலையான சித்தி என்பது ஒருத்தர் ஒரு அபியாசம் பண்ணும்போது தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு பல ஆத்மாக்கள் சூஷ்மமான உதவி செய்யக்கூடிய இணைப்பை பெறக்கூடிய சித்தி அடைவதல்ல நமக்கு சித்தி. சித்தி எங்க கொண்டு போய் சேர்க்கணும், உங்களை மக்கள் எல்லாத்துக்குமே முக்திக்கு கொண்டு சேர்க்கணும். முக்திக்கு போகக்கூடிய சித்தி தான் நமக்கு தேவையே தவிர இங்க இருக்கக்கூடிய பொருள் உலகத்துக்குள்ள வாழக்கூடியதுக்கு அந்த உதவி எல்லாம் பலவிதமான உதவிகள் செஞ்சு நம்மளை முழுக்க இந்த பக்கமே நம்மளை ஃபோக்கஸ் பண்ண விடக்கூடிய மாயை சித்தி தேவையில்லை. மாயை சித்திக்குள்ள நாம அகப்படுமா இருந்தால் நாம யோக சித்திக்கும் யோக முக்திக்கும் போக முடியாது. இங்க நிறைய பேர் யோகத்துல பல இன்னைக்கு இருக்க ஆச்சாரிய குருமார்கள் சொல்லக்கூடியவங்க என்னதுக்கு வழிகாட்டுறாங்க, யோக சித்திக்கு வழிகாட்டதை விட நிறைய பேர் எதை வச்சு மக்கள்கிட்ட நம்மகிட்ட பேசுறாங்க, இந்த மாயை சித்தியை தான் பேசுறாங்க. உங்களை நினைத்தது நடக்கும் யோகத்துக்கான சித்தியா மாய நிலையில் உள்ள சித்தியா? நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் விரும்புவதை நீங்கள் அடைய விரும்புகிறீர்களா, நீங்கள் நினைத்தது நடக்கும், உங்களுக்கு அனைத்தையும் இந்த மாதிரியான விஷயம், இதெல்லாம் யோக சித்தி கிடையாது. இது எல்லாமே மாய சித்திகள், மாயா லோகத்துக்கான சித்திகள். இது ஒரு மனிதன் தன்னை ஒரு நிலையை கொண்டு போயிட்டா அது எல்லாமே பெற முடியும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு இங்கிலீஷ் புக்கு வந்தது முன்னாடி, தி சீக்ரெட் அப்படின்னு. அந்த ரகசியங்கிற புக்ஸை நீங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு மனிதன் தனக்கு என்னென்ன ஆசையோ அந்த ஆசையை அடைவதற்கு, ஆசைக்கு உட்பட்டதை அடைவதற்கான ஒரு ஃபார்மெட். எப்படி செய்யணும்னா, காலையில் நீங்கள் 4 மணிக்கு எந்திரிச்சு உங்களுக்கு பணம் வேணுமா, பொருள் வேணுமா, என்ன வேணுமோ அதை நீங்கள் இமேஜினேஷன் பண்ணி அதை உங்களிடம் வந்ததாகவும் நீங்கள் அதை வைத்து எல்லாம் செயல்படுவதாகவும் ஒரு கற்பனையான ஒரு காட்சியை நீங்கள் நினைவுபடுத்தணும். எப்போ? அந்த பிரம்ம முகூர்த்தத்தில். அப்போ யோகிகள் ஞானிகள் என்ன பண்ணாங்கன்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன பண்ணாங்க, தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த யோக சித்தியை பெறதுக்கு தியானம் பண்ண சொன்னாங்க. இங்க என்ன பண்ணாங்க, இங்க இருக்கக்கூடிய மாய சித்தி பெறதுக்கு இவங்க பண்ண சொன்னாங்க. ரெண்டுக்கும் இவ்வளவுதான், ஒரு சக்தி தான். அது ரெண்டையும் அவரவர் நிலைக்கு நீங்க பயன்படுத்தலாம்.
அப்ப யோக சித்தியை நீங்க செய்ய ஆரம்பிச்சாலே உங்களுக்கு இந்த உலக ரீதியான பொருள் சித்தியும் அது கூடாலே வரும். அது யாருக்கும் தெரியதில்லை. ஏன்னா அது கரெக்ட் வே, சரியான வழி அதுதான். நீங்க வறுமையில இருந்தாலும் நேர்மையோடு இருக்கிறது தான் நீங்க யோகத்து சித்தி நிலையில முழுமை நிலை அடைவீங்க. நீங்க கஷ்டப்பட்டாலும் நேர்மையா இருப்பீங்க, உங்களுக்கு இல்லாட்டாலும் சத்தியமா இருப்பீங்க. அப்ப அது என்ன செய்யும், உங்களுக்கான கர்மத்தை சீக்கிரமா இல்லாமல் ஆக்கி உங்களை கரெக்டான வழியில கொண்டு சரியான ஒரு மகா குரு முன்னாடி கொண்டு நிறுத்திடும். ஆனா இது அப்படி இல்லை. நாம என்ன செய்யலாம், இங்க நிறைய அனுபவிக்கலாம், இந்த மாயா சித்தியை நம்ம அனுபவிக்கலாம். ஆனால் ஒரு காலத்துல இதற்கெல்லாம் அனுபவிச்ச அனைத்தையும் தீர்ப்பதற்கு இதை விட பல மடங்கு மீண்டும் நீங்க வேலை செஞ்சுதான் ஆகணும். அதனாலதான் நிறைய பேர் யோக சித்திக்கான மார்க்கம் இங்க காட்டுறது ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்கு. யோக சித்திக்கான மார்க்கத்தை சித்தர்களான அகஸ்தியர் மாமுனி மட்டும்தான் அதுக்கான வழியை நமக்கு திரும்ப 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 சொல்லப்படுது. சுப்பிரமணிய ஞானம் முழுவதும் அதுக்கு தான். அந்த குரு கொடுத்தது தானே நமது குருவும் சொல்லுவாரு, அதை ஒன்றும் மாற்றி சொல்ல மாட்டாங்க. அப்போ யோக சித்தியை பெறுவதற்கு, அந்த சித்தி ஆவதற்கு வாசி எனும், இங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு சக்கரங்களை முன்னிறுத்தி இங்க இருக்கக்கூடிய புற வாழ்க்கை உள்ளதெல்லாம் நீங்க ராங் வேல போய் அதை அனுபவிக்கிறீங்க. நேர்மையான வழியில போய் அனுபவிக்கல, குறுக்கு வழியில இந்த இறை எனும் சொல்லக்கூடிய யோக சித்தியினுடைய ஆப்போசிட் வழியில போய் தான் இதெல்லாம் நீங்க அளவுக்கு அதிகமா அதுக்கான எந்த வேலை செய்யாம, எந்த உழைப்பை கொடுக்காம, எந்த அறிவையும் யூஸ் பண்ணாம ஒரு சுகத்தை அனுபவிக்கிறீங்கன்னா அது நம்மளுடைய கர்மமாக மாறும். உங்களுடைய உழைப்பை கொடுத்து அதுக்கான உங்களுடைய சக்தியை கொடுத்து நீங்க ஒரு விஷயத்தை அனுபவிக்குமாக இருந்தால் அது உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதாக, அது நிர்வாண நிலையில அந்த கர்மம் இருக்கும். அந்த கர்மத்துக்கு எந்த தன்மையும் இருக்காது, நிர்வாணமா இருக்கும். நிர்வாணத்தன்மை இல்லாத நம்முடைய பதிவாக அது மாறும். அப்போ எல்லாம் நமக்கு சித்தி ஆகும் எப்போ, அந்த வாசி எனும் அந்த சக்தியை நீங்க ஏற்றி தியானிக்கும் போது, உங்களுக்குள்ள நீங்க அந்த வாசி எனும் அந்த ஒளியை நீங்க தியானிக்கும் போது உங்களுக்கு எல்லாம் சித்தியாகும். என்ன சித்தியாகும், யோக சித்தி உங்களுக்கு மொதல். பேரான வீசனுக்கு இதுதான் சொல்லி பேசாத எழுத்துடன் வரையும் காட்டி, சீரான ஆறு வரை வீடும் காட்டி, தேவி பராசக்தியுடன் மகிமை காட்டி, காரான அஷ்டாங்க முடிவும் சொல்லி, அளந்தெழுந்த யுகாதி முடிவும் காட்டி, நேரான குல தெய்வம் எது என்று நின்ற தினம் சிவந்தாலும் நிலைத்தார்பாரே. இம் என்று உள்ளிழுத்து ஊதி தன்னிடமே உள்ள அந்த பரம்பொருளை தியானியுங்கள். இந்த இம் என்ற எப்படி ஊதணும், உள்நோக்கி ஊதி. ஊதுதல் அப்படின்னா இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஊதுதல் தான் செய்யறோம், ஏற்றி இறக்கி ஊதிட்டு இருக்கோம். அவங்க பூரண வாசி கிரியாவை சொல்றார். பூரண வாசியில ஒரே ஊத்து தான், ஒரே அடியா எடுக்கிறதும் ஊத்து தான், விடுறதும் ஊத்து தான். அதுதான் 6வது டெக்னிக்கலா உள்ளது. அந்த ஊதி உள்ள பரம்பொருளில் நிறுத்தி தியானம் செய்யணும். அந்த பூரண நிலையில எப்போ உங்களுக்கு முழுமை ஆகும்னா, அந்த உள்நோக்கி இழுத்து அதை சேரக்கூடிய இடம், அது எங்க கொண்டு சேர்க்கிறோம், உள்ளே அண்ணாக்கு உள்பக்கமா இருக்கக்கூடிய அந்த ஒளியில கொண்டு நாம நிலைநிறுத்துறோம். அப்படி அங்க நிலைநிறுத்தக்கூடிய இடத்தை தான் பரம்பொருளாக, அந்த பரம்பொருளா இருக்கக்கூடிய அந்த ஒளியில சேர்த்து நாம தியானம் செய். இந்த ஆ உ இம் என்ற மூன்றும் இணைந்து அது ஊமை எழுத்தாக இருக்குது. அந்த ஊமை எழுத்துன்னா என்ன, ஊமை எழுத்துன்னா அந்த 3 சக்தியும் ஒன்றிணைந்து அந்த பரம்பொருளான சிவம் எனும் ஒளியோடு நிற்கக்கூடியதான் ஊமை எழுத்து. அப்படி அந்த எழுத்துன்னு சொல்லக்கூடிய அந்த தன்மைக்குள்ளே
பரபிரம்மமாக இருப்பதை அறிந்து கொள்ளலாம். அந்த பரபிரம்மம் பரமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்ம சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த ஒளியை நாம அறிந்து கொள்ள முடியும். அந்த இடத்துல வாசியை ஏற்றி இறக்கி யோக வித்தை செய்து வந்தால், இப்ப புரியுதுங்களா ஏன் ஏற்றி இறக்குறோன்னு? அந்த இடத்துல வாசி எனும் பிராணனை ஏற்றி இறக்கி யோக வித்தை, யோகத்தினால செய்யக்கூடிய வித்தை, நம்ம செய்யக்கூடிய எல்லாம் வித்தை தான். அந்த யோக வித்தையை செய்து வந்தால் பராசக்தியாக உள்ள அந்த வாளை எனும் அன்னை, வாளைங்கிற அன்னை எங்க இருக்காங்க? இப்ப மூலாதாரத்தில் இருக்காங்க. அந்த அன்னையாக இருக்கக்கூடிய அந்த சக்தி பராசக்தியாக தன்னை என்ன செய்து மாற்றிக்கொண்டு இருப்பதை நாம உணர முடியும். அது மூலாதாரத்தில் அந்த சக்தி இருக்கும்போது அவங்க வாளை, அதே சக்தி எங்க வந்துடணும்? மேல அண்ணாக்குக்கு மேல நிற்கும் போது அது பராசக்தி, அது மெய்ப்பொருளாக இருப்பதை நமக்கு காட்சியாக ஒளி ஒளியாக நமக்கு உணர முடியும், அனுபவிக்க முடியும். இந்த யோக ஞான வித்தைய மறவாது பயிற்சி செய்தால், சும்மா ஏதோ முருகரு முருகருன்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒண்ணும் இல்லை. இந்த யோக ஞான வித்தையை மறவாது பயிற்சி நம்ம செஞ்சால்தான் குல தெய்வமான, நமக்கு ஒரு குல தெய்வம் இருக்கு. என்ன குல தெய்வம் இருக்கு? இந்த உடல் எடுத்த குல தெய்வத்தை சொல்லல. குல தெய்வமான சக்தியும் சிவனும் நம் உயிரில் லிங்கம் எனும் ஒளியாகவும், அதை தாங்கி நிற்கக்கூடிய பீடம் என்று சொல்லக்கூடிய நாதமாகவும் அமர்ந்து இருப்பது சிவமே என்று உணரலாம். நம்மளுடைய குலதெய்வம்னா இந்த உடல் எடுத்த குலதெய்வங்கள் இருக்கு. பிறப்பு எடுத்த பிறப்பு ரீதியாக வந்ததுல சரீர ரீதியான குலதெய்வங்கள் தான் நீங்க இப்போ போய் குலசாமி என்றும் சாஸ்தா என்று நம்ம போய் கும்பிட்டு இருக்கோம். இந்த குலதெய்வம்ல இது பாடி ரீதியாக வந்த முன்னோர்கள். சுப்பிரமணியர் சொல்லக்கூடிய குலதெய்வம் என்பது ஆத்ம ரீதியான குலதெய்வம், ஆத்மாவுக்கான அந்த தொடர்பு உள்ள தெய்வம். சக்தி என்று சொல்லக்கூடியதும் சிவம் என்று சொல்லக்கூடிய அந்த ரெண்டு பேர் எப்படி இருக்காங்க? நமது உயிரில் ஒரு ஒளியாக இருக்கிறாங்க. அந்த ஒளி நிக்கணும்னா அதுக்கு ஒரு பீடம் வேணுமே. அப்ப லிங்கம் என்றால் ஒளி ரூபம், அரூபமான நிலை. அதுல ஒரு பீடமாக அதை தாங்கி அந்த ஒளி நிற்கக்கூடிய ஒரு பீடம்தான் நாதம் எனும் தேவி, நாதம் எனும் சக்தி. அந்த சக்தியும் ஒளியுமாக சிவமாக இருப்பதை நாம உணர்ந்து பார்க்கலாம். எப்போ? இந்த வாசியை முழுமையாக ஏற்றி இறக்கி செய்யக்கூடிய ஒரு சாதகனுக்கு. பாரப்பா சிவந்தானு மதுதான் கண்டு பன்னிருக்கை வேலனென்று பகர்ந்தார்தாம் ஆரப்பா அறிந்து சிவ சக்தி என்னை அருளான குமாரர் என்று அழைத்து தானும் நேரப்பா திருமூலை பாதமூதாட்டி நீங்காத நிஷ்டையிலே நிறுத்தி வைத்தால் ஏரப்பா எழுதல் வெள்ளாமையாகும் ஏரில்லாண்டு தடித்த தன்மைதானே. ஏரில்லானரு தடித்த தன்மைதானே. அந்த ஓரெழுத்து என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரமே உண்மையான சிவம் என்பதை உணர்ந்து கொண்டு, அந்த இம்மைக்கு உள்ள இம்மை தாண்டி நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த சிவம் எனும் ஒளிதான் உண்மையானது என்று உணர்ந்து கொண்டு அந்த ஒன்றிலே ஒன்றி தியானம் செய்யுங்கள். அந்த ஒன்றிலே ஒன்றி, அந்த இம் என்று சொல்லக்கூடியதுல
மா என்று வரக்கூடியது நாதம் எனும் அந்த சக்தி. அதுக்கு ஒரு புள்ளி வைக்கிறோம் இல்லையா, அந்த புள்ளி தான் சிவம் என்று ஒளியாக வரும். அந்த ஒரு புள்ளி தான். அப்ப மா என்று அதுல சிவம் சேரும்போது என்ன இம் ஆகுது, வருது. அப்ப மா சக்தியாகவும் அந்த புள்ளி இணையும் போது அது வைப்ரேஷன் ஆகுது. அப்ப புள்ளி தான் ஒளியாக. அந்த ஒளி எப்படி இருக்கு, முதல்ல ஒளிக்கு ஒளிங்கிற அந்த புள்ளி வச்சு அதுக்கு என்ன இல்லை, எந்த விதமான மீனிங் கொடுக்க முடியாது. ஒரு புள்ளி வச்சு அதுக்கு என்ன நம்ம கொடுக்க முடியும், ஒரு சவுண்டு கூட உச்சரிக்க முடியாது. அப்ப அந்த புள்ளி தான் ஒளி என்று காட்டக்கூடியது. எங்கெல்லாம் அந்த புள்ளி சேருதோ அங்கையெல்லாம் ஒரு அதிர்வை இணைக்குது. அப்ப புள்ளி என்ற சிவம் ஒரு எழுத்துல சேரும்போது, இப்ப ரான்னு சொல்லுவோம், அதுல ஒரு புள்ளி வச்சா இர்ன்னு ஆகும். அப்ப எங்கெல்லாம் புள்ளி வருதோ அதே மாதிரி மாவென்று சொல்லக்கூடிய சக்தி உருவாவதுக்கு காரணம் அந்த புள்ளியிலிருந்து தான் அந்த மா வந்திருக்கு. அந்த சிவம் எனும் ஒளியில இருந்துதான் இந்த நாதம் என்ற அதிர்வு வந்திருக்கு. அப்ப இந்த புள்ளி தான் அதனுடைய. அப்ப புள்ளியை கண்டுபிடிக்கணும்னா மாவை தெரிஞ்சுக்கிட்டாதான், பிரணவ நாதத்தை தெரிஞ்சா மட்டும்தான் அதனுடைய மூலமாக அதனுடைய உள்ளே மிக ரகசியமாக இருக்கக்கூடிய சிவத்தை நியம உணர முடியும். அப்ப அந்த இம்மை தெரிஞ்சுக்கிட்ட நாம, இம்மில் மாவை தெரிந்து கொண்ட நாம, அனுபவிச்ச நாம, நமக்குள்ள நாதமாக அனுபவித்து வரும்போது அந்த புள்ளி உங்கள் முன் தோன்றும். அது எப்படி வருது அப்படின்னா, உங்களுடைய கண்ணனுடைய கருவிழி மூலமாக அது வெளியில நீண்டு வெளியில ப்ரொஜெக்ட் ஆகும். அப்படி ப்ரொஜெக்ஷன் ஆகக்கூடிய அந்த ஒளியை தான் தியானிக்கணும். இப்போ நாங்கள் யாருமே இன்னும் உங்களை அந்த இதை டச் பண்ணலைன்னா, முதல்ல உங்களுக்குள்ள வாசியை ஏற்றி இறக்கி நீங்கள் பண்ணி எடுத்து செஞ்சு வரணும். அதுக்கு பிறகுதான் இந்த ஒளி தோன்றல் நமக்குள்ள நடக்கும். உங்கள் கண் மூலமாக முன்னாடி அது ப்ரொஜெக்ட் ஆகி வரும். உள்ள பெருக்கம் வரும்போது தான் அது என்ன செய்யுது, வெளியில ப்ரொஜெக்ட் ஆகும். அந்த அண்ணாக்குக்கு மேல இருக்கக்கூடிய ஜீவன் எனும் அந்த இம் எனும் ஒளி அதனுடைய பிரகாசத்தன்மை கூட 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 அது என்ன செய்யும், முன்பக்கமான கண்ணுடைய லென்ஸாக இருக்கக்கூடிய அதன் மூலமாக அது என்ன செய்யும், அந்த ஒளியை வெளிப்படுத்தி முன்னே தெரியும். அப்படி தெரியக்கூடியதைத்தான் அவங்க என்ன சொல்றாங்க, அந்த ஒன்றிலே தியானம் செய்யுங்கள். அந்த ஒண்ணுல அதை நோக்கி தியானம் செய்யும். அதுதான் உண்மையான சிவம் எனும் ஒளி. ரியல் அதுதான். அது இந்த உடம்புக்குள்ள இருக்கனால தான் அது என்ன செய்ய, உள்ள இருந்து நமக்கு என்ன செய்ய முடியல, அதனுடைய பிரகாசத்தை வெளிப்படுத்த முடியல. அதனுடைய பிரகாசத்தை நாம கூட்டக்கூடிய எந்த வேலையும் செய்யல. எதுக்காக நம்ம துருவ நட்சத்திர கண் மூலமா ஈர்க்கணும். கண் மூலமாக அந்த ஒளியை ஈர்க்கிறது காரணம், அது போய் எங்க போய் சேருது, உங்களுடைய ஆத்மா எனும் ஒளியில போய் அது போய் என்னது மோதுது. அப்படி மோதி அந்த ஆத்ம ஒளிக்கு பெருக்கம் ஏற்படுது. அதனுடைய பிரகாசத்தன்மையே பெருக்குது. அப்படி பெருக்கும் போது மீண்டும் அது கண் வழியாக வெளியில வந்து அந்த ஒளியை உங்க முன்னாடி காட்டி தரும். அப்போ உங்க ஒளியை ஈர்த்து ஈர்த்து பழகி அந்த ஒளியை நாம பெருக்கணும். இந்த சாதனைய, இந்த வழிமுறைய ஆதி குருவான சிவன் தன்னுடைய மகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு சிறிய குழந்தையாக இருக்கும்போதே தன்னுடைய மடியில வச்சு அவருக்கு இந்த உபதேசத்தை கொடுத்துட்டார். பிரணவத்தை உபதேசம் சிவன் கொடுத்த பிறகு அதை பற்றி 2வது சொல்லுன்னு சொல்லது காரணம் என்னன்னா, அவர் காதுல போய் சொன்னார். ஏன் காதுல சொன்னதாட்டு சொல்லப்படுது, ஏற்கனவே சிவன் கொடுத்த அந்த காதுல சொன்ன ரகசியத்தை உள்வாங்கி 12 வருட காலம் முருகப்பெருமான் என்ன பண்றாரு, காட்டுல ஒரு குகைக்குள்ள வந்து தவம் பண்ணார். ஏன் சிவன் முருகருக்கு தொட்ட உடனே எல்லாம் தெரிய வைக்க வேண்டியதானே, பார்வதிக்கு இதே நிலைமை தானே.
உபதேசம் கொடுத்து போய் காட்டில் உட்காந்து புகையில போய் உட்காந்து தவம் பண்ணு தான் சொல்லி விட்டார். அந்த வழிமுறை தான் நாம் அங்கே செய்கிறோம். இங்கே அதெல்லாம் நாம் யாரும் புரிதல் இல்லை. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சிவனை கூட்டி எனக்கு அதைத்தான் இதைத்தான். சொந்த மனைவியாக சொல்லக்கூடிய புராணமோ எதுவோ அந்த வழிமுறையில் என்ன சொல்லுது, அவங்களுக்கு உபதேசம் கொடுத்து போய் தவம் பண்ணதான் முருகப்பெருமானை அனுப்பி விட்டார். 12 வருடம் இருந்து உனக்கு கொடுத்த உபதேசப்படி சாதனை செய். அந்த சாதனையில் கிடைச்ச அனுபவத்தை மீண்டும் தன்னுடைய குருவான சிவன்கிட்ட என்ன செய்யற, நீ எனக்கு அதை பற்றி எல்லாம் அனுபவத்தை நான் சொன்னதெல்லாம் விளக்குன்னு சொல்லும்போது தான் அவர் காதில் சொன்னதாட்டு சொல்லப்படுது. அந்த காதில் சொன்ன என்னன்னு யாருமே இது வரைக்கும் கேட்கல. இந்த காதில் என்ன சொன்னாருங்கிறத யார் சொல்கிறாங்க, சிவனும் சொல்லலை. அதை முருகப்பெருமானே அகஸ்தியருக்கு உபதேசம் பண்ணுறாரு. எனக்கு ஆதி குரு எனக்கு என்ன சொன்னார், அதை நான் செஞ்சுக்கிட்டு அவருக்கு கொடுத்த விளக்கம், அதைத்தான் உனக்கு நான் உபதேசம் கொடுக்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை தான் அகஸ்தியரும் சுப்பிரமணியருமாக 2 பேரும் சேர்ந்து என்ன செய்யணும், நமக்கும் அதை தான் சொல்கிறாங்க. சிவன் காதில் கொடுத்ததை, சிவன்கிட்ட காதில் சொன்னதை தான் அவர்கள் பாடல் மூலமாக நமக்கு நம்ம காது வழியாக கேட்கறதுக்கு சொல்கிறார். இப்படி என்ற மந்திரமாக இருக்கக்கூடிய அந்த ஒளியை உங்களுக்குள் இருப்பதை கண்டு அறிந்து அந்த மூல நாடியான சுழுமுனையில் வாசியை செலுத்தி ராப்பகல் இல்லாத இடத்தில் மௌனமான தவத்தில் இருந்து பாருங்கள். அந்த வாசி நீங்க ராவும் பகலும் இல்லாத இடம் அப்படின்னா என்ன, சூரியக்கலையிலையோ சந்திரக்கலையிலையோ உங்களுடைய சுவாசத்தை நீங்கள் செயல்படுத்தாம மூல நாடியான சுழுமுனை, சுழுமுனை என்று சொல்லக்கூடிய நாடி அது குரு நாடி என்று சொல்றாங்க. அதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய குரு. நமக்குள்ள இருக்கக்கூடிய குரு நமக்குள்ள இருக்கக்கூடிய குருன்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மீது அந்த நாடிக்கு பேர் குரு நாடி. அது மூலாதாரத்திலிருந்து விசுப்தி வந்து அண்ணாக்கு வழியாக மீண்டும் சகசிராதாரத்தை கனெக்ட் பண்ணுது. அந்த பாதையைத்தான் நாம அந்த நாடி வழியாகத்தான் இந்த அதிசூஷமான பிராணனை முதல் குரு நாடியாக மூலாதாரத்திலிருந்து விசுப்திக்கும், அதனுடைய பூரண குருவாக நாடியா இருக்கக்கூடிய அண்ணாக்கிலிருந்து சகசிராதாரத்துக்கும் கொண்டு போறோம். அந்த ஜீவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போறோம். அப்படி வாசியை செலுத்தி இரவு பகல் இல்லாத இடத்தில், இரவு பகல் சமநிலையாக ஓடணும். அந்த சுசுமனை வழியாக ஓடும்போதுதான் இரவு என்ற சந்திரக்கலையிலையோ பகல் என்ற சூரிய கலையோ இல்லாமல் இந்த ஆற்றல் ஒரு நிலைப்பட்டு உள்முகமாக செல்லும். அப்படி செல்லக்கூடிய இடத்துல அந்த நிலைக்கு பேரு தான் மௌனமாக இருக்கக்கூடிய நிலை. உங்களுக்கு ஏன் அண்ணாக்குல மௌனம் சொல்லி மகா மௌனம் சொல்லும் போது அந்த இடத்த நம்ம ஏன் முழுக்க அதை கவனிச்சு உங்களுடைய இந்த மூக்கு வழியா போகக்கூடிய சுவாசம் இரவு பகல் என்ற சுவாசம், அண்ணாக்குல ஒரு சின்ன ஒரு கெரி நடக்குது, பேரு தான் இரவு பகலற்ற சுவாசம். அந்த இரவு பகலற்ற சுவாசத்தை தான் மௌனம் என்று சொல்லுறோம். அப்ப இந்த வாசி ஏற்றி கவனிக்க அங்க மௌனம் ஒன்று உங்களுக்குள்ள நடக்குது. அதான் மௌன நிலை. அந்த மௌன தவத்தில் இருந்து நீங்க அந்த தவத்தை யாரு செய்றீங்களோ, அந்த மகா மௌனத்தை யாரு ஆழமா செய்து வாரீங்களோ, அப்போதுதான் முருக பெருமான் சிவனுக்கு கூறிய விளக்கம் தானாக புரிய வரும். நான் ஏற்கனவே அதை சொல்லிட்டேன். நீங்க யார் அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துல நிலை நிறுத்தி உங்க அண்ணாக்கு உள்ள உங்களுடைய மௌன நிலைய நீங்க உள்வாங்குறீங்களோ, அவங்களுக்கு தான் தெரியும் முருகப்பெருமானுக்கு சிவன் கூறிய விளக்கம், அந்த குரு கொடுத்த விளக்கம் உங்களுக்கும் தானா புரியும். உங்களுக்கு சிவன் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சிவன் சொன்ன அந்த ஞானம் ஒவ்வொரு தளத்திலையும் நம்மகிட்ட சேருதுங்க. ஸ்தூலத்துல பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம எல்லாருமே, நாம சூசுமத்துல சித்தி ஆவோம், நாம சூசுமத்துல தொடர்புபடுத்துவோம். அந்த அண்ணாக்குல நீங்க நின்னாலே போதும், இந்த ஞான உபதேசத்தை எத்தனை யுகமானாலும் ஒவ்வொருத்தருக்கும்
மாறி மாறி கொடுத்த அந்த சூஷ்ம அறிவு நம்மையும் வந்து சேரும். சாதாரணமானது கிடையாது. ஒவ்வொரு இதுக்கும் நாம நமக்குள்ள அந்த அண்ணாக்கு வழியாக அந்த மௌனத்தை நீங்க செய்ய செய்ய, சிவன் எப்ப கூர்ன அந்த ஞான உபதேசம் முருகருக்கு எந்த யுகத்துல சொல்லியிருப்பாரு, அது இன்னமும் நமக்கு என்ன செய்யும், தானாக புரிய வரும். அத வந்து சுப்பிரமணியர் சொல்ல, எனக்கு கொடுத்ததை நீங்க அந்த இடத்துல உங்களுக்குள்ள நின்னால் எனக்கு சிவம் அந்த கொடுத்த உபதேசம் உங்களுக்கும் புரிஞ்சிருங்கிறார். அப்ப அந்த உபதேசமான சக்தி, அந்த உபதேச எல்லா விதமான ரகசியங்களும் உயிர்ப்போடு உயிர்த்தன்மையோடு பிரபஞ்சத்துல இன்னும் இருக்குது. அது நமக்கும் வந்து சேரும். ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக.